இன்று ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நன்னாள். சம்பத் சுக்கிரவார பூஜை செய்யப்பட வேண்டிய ஆடி மாதம் இது. இந்த மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். முடியாவிட்டால் இந்த பூஜை செய்த விரத மகிமையை கேட்க வேண்டும். ஏனென்றால் இது அம்பாளே கூறிய, அம்பாளே இருந்து காட்டிய ஒரு விரதம். அப்படிப்பட்ட இந்த விரத கதையையும் இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய சகல சௌபாகியங்களையும் வழங்கக்கூடிய அற்புதமான ஸ்துதியும் தான் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம். பண்டைய காலத்தில் பாரத நாட்டின் ஒரு பகுதியை பார்வதிபுரம் என்ற நகரை தலைநகரமாக கொண்டு குணபாலன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். பெயருக்கு ஏற்றபடி அவன் குணநலங்கள் கொண்டவனாகவும் குடிமக்களை நேசித்து அவர்கள் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவனாகவும் இருந்தான். அவனுக்கு மனைவியாக வாய்ந்த மங்கை நல்லாளின் பெயர் சாந்தா தேவி என்பதாகும். அவளும் அரசனுக்கு ஏற்ற தர்ம பத்தினியாக இருந்தாள். பண்பின் உறைவிடமாகவும் அழகு மிகுந்தவளாகவும் இருந்த இல்லாளை அடைந்த மன்னன் கொண்டிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனது பிரஜைகளும் தாங்கள் இப்படிப்பட்ட குணவானாகிய மன்னனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றோமே என்று பெருமை கொண்டிருந்தனர். ரத்தியும் மன்மதன் போன்று இணைந்து சந்தோஷ வாழ்வு நடத்தி கொண்டிருந்த அரச தம்பதியருக்கு நாளாக ஒரு குறை தோன்ற தொடங்கியது. மனமாகி நெடு நாட்கள் ஆகியும் தங்களுக்கு புத்திரபாகியம் இல்லையே என்பதுதான் அந்த குறை. ஜோதிடர்களும் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்களது ஆலோசனையின்படி பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு கோதானம், பூதானம் முதலிய தானங்களும் வெகுவாக தரப்பட்டன. ஆனாலும் மகாராணிக்கு பிள்ளை பேறு கிட்டாமலேயே இருந்தது. விசேஷ நாட்களில் அரண்மனையில் யாச்சகர்களுக்கு தர்மம் கொடுப்பது உண்டு. அச்சமயம் பலரும் வரிசையில் வந்து நின்று காத்திருப்பார்கள். அரசி தானே வந்து பிக்ஷை இடுவது வழக்கம். ஒவ்வொரு முறையும் அவ்விதம் பிக்ஷையிட்டு சென்று திரும்பும் பொழுது தனக்கு புத்திர செல்வம் வேண்டும் என்று சிவபெருமான் திரு முன் வேண்டிக் கொள்வாள் சாந்தா தேவி. ஈசனார் அவளது நிலைக்கு இறங்கி அவள் கோரிக்கையை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டார். ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் அரண்மனை முன் காத்திருந்த யாச்சகர்கள் வரிசையாக வந்து மகாராணி கையால் கொடுக்கப்பட்ட பிக்ஷையை பெற்று திரும்பிக் கொண்டிருந்தனர். வரிசையில் காத்திருந்த ஒரு அந்தனர் தம் பிக்ஷா பாத்திரத்தை அரசி முன் நீட்டியவர் சட்டென்று அதை இழுத்து கொண்டார். பிறகு மகாராணியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தவர் ஒன்றும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல தொடங்கினார். சாந்தாதேவி திடுக்கிட்டு போய் தான் தெரியாது தவறு எதுவும் செய்து விட்டோமோ என்று எண்ணி பதபதித்து ஓடிச் சென்று அவர் கால் முன் விழுந்து நமஸ்கரித்தவாறே, சுவாமி, அடியால் செய்த பாவம்தான் என்ன? ஏன் பிக்ஷையை வாங்காமல் செல்கிறீர்கள் என்று கேட்டார். அந்தனர் வடிவில் இருந்த சிவபெருமான், ஓ மகாராணி, உனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லாதவர்களிடமிருந்து நான் பிக்ஷை பெறுவது இல்லை என்று பதிலளித்தார். அண்ணனுடைய மனைவி கண்களில் நீர் பெருக, மகாத்மாவே, தாங்கள் அறியாதது ஏதும் இல்லை. இந்த அபாக்கியவதியின் வயிற்றில் குழந்தை உண்டாவதற்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இறைஞ்சினார். அவர் சிந்தை இறங்குவது போல் சிறிது நேரம் கண்மூடி நின்றார். பிறகு அருள்மொழியும் விழிகளை திறந்து அவளை நோக்கி, மாது சிரோன்மணியே, உனக்கு புத்திரன் பிறக்க வேண்டுமானால் நீ உன் கணவன் மூலமாக ஒரு நற்காரியம் செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்கள் சுவாமி, செய்ய காத்திருக்கிறேன் என்றாள் சாந்தா தேவி. உங்கள் அரண்மனையை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதியை சீர்படுத்தி அதில் 5 வீடுகள் கட்டி அவற்றை 5 அந்தணர்களுக்கு தானம் கொடுங்கள். அதன் பின் உங்கள் அபிஷ்டம் நிறைவேறும் என்று முடிந்துவிட்டு அந்தியாத்மானார் அவர். அந்தனர் வடிவில் வந்து தனக்கு வாக்கு கொடுத்தவர் எல்லாம் வல்ல இறைவனே என்று உள்ளுணர்வினால் உணர்ந்து கொண்டாள் மகாராணி. அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. மன்னனிடம் சென்று செய்தியினை தெரிவித்தான். சந்தோஷம் கண்ட அவன் காடுகளை திருத்தி 5 வீடுகளை கட்ட ஆணைகள் பிறப்பித்தான். அவ்விதமே வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன. அரசன் 5 அந்தனர் குடும்பங்களுக்கு அவைகளை தானமாக அளிக்க அவர்களும் அதில் வந்து குடி புகுந்தனர். திருக்கயிறையில் இருந்த சிவபெருமான் சாந்தாதேவிக்கு தான் கொடுத்த வரத்தின் பலனை அளிக்க திருவுள்ளம் கொண்டு அன்னை பார்வதியை அழைத்துக் கொண்டு குணபாலன் கோலோச்சம்பதிக்கு உருவாறி வந்தார். அரண்மனையை கடந்து ஆரண்யபதிக்குள் அவர்கள் நுழைந்தனர். பரமேஸ்வரன் தான் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு பார்வதி தேவியை நோக்கி, தேவி, அதோ குணபாலன் தானமளித்த வீடுகளில் 5 குடும்பங்கள் உள்ளன. நீ அங்கே சென்று உன் மனத்திற்கு பிடித்த வீட்டுக்குள்ளே போய் அவர்கள் தரும் உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வில் வேண்டுமென கிடைக்க வரம் தந்துவிட்டு வா என்றார். பார்வதி தேவி அவ்விதமே ஒரு எளிமையான சுமங்கலி வடிவில் வீடுகளை நோக்கி சென்றாள். முதல் வீட்டு வாசலில் ஒரு பெண் தூங்கி விழுந்த முகத்தோடு கையில் சாணம் கரைத்த பாத்திரத்துடன் வந்தவள் பார்வதியை பார்த்ததும் கையில் இருந்த துடைப்பத்தை ஓங்கியவளாக, எட்டிப்போ, இங்கே உனக்கு என்ன வேலை? பிச்சை கேட்க வந்தாயா என்று விரட்டினார். தேவி முகத்தில் புன்னகையுடன் அடுத்த வீடு நோக்கி நகர்ந்தார். அந்த வீட்டிற்கு உரியவளோ வாசலில் அலங்கோலமாக உட்கார்ந்து தலையை விரித்து போட்டுக்கொண்டு பேன் பார்த்தவாறு இருந்தார். முகத்தை சுளித்துக் கொண்ட தேவி அடுத்த வீட்டை பார்த்து நடந்தார். அங்கே வீட்டின் முன்பகுதியில் மாமியாருடன் மருமகள் உரத்த குரலில் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். வசை மாறி சகிக்க கூடாததாக இருந்தது.
தேவி காதுகளை பொத்துக்கொண்டு நடையை எட்டி போனாள். 4வது வீட்டிலும் ஏறக்குறைய இதே நிலைதான். அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தும் அந்த வீட்டுக்காரி வீட்டு வாசலை கூட்டி பெருக்காமல் புழுங்கிய நெல்லை உரலில் போட்டு குத்தி கொண்டிருந்தாள். பார்வதி அவ்வீட்டையும் கடந்து கடைசி வீட்டிற்கு சென்றார். அவ்வீட்டு வாசல் அழகாகவும் சுத்தமாகவும் கூட்டி மெழுகப்பட்டு உள்ளேயும் வெளியேயும் செம்மண் கோலங்களுடன் மங்களகரமாக விளங்கியது. தேவியின் மனம் மகிழ்வினால் நிறைய அவ்வீட்டினுள் நுழைந்தாள். அங்கு ஒரு பெண்மணி துளசி மாடத்தில் விளக்கேற்றி வைத்து அதன் முன் வணங்கியவளாக, என் தாயே ஜெகன்மாதா பிருந்தாவன வாசினி, என் வறுமையை விரைவில் போக்கி எங்கள் வாழ்வில் வளம் கொழிக்கச் செய்வாயம்மா என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். தேவியை கண்டதும் எழுந்து வந்து வணங்கிய அவள், அம்மா வரவேண்டும், இந்த ஏழையின் வீட்டிற்குள் என்ன காரியமாக வந்தீர்கள் என்று விசாரித்தாள். பார்வதி அவள் அளித்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு, பெண்ணே, இங்கு வேறு யாரும் காணப்படவில்லையே, உன் கணவர் குழந்தைகள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். அப்பெண், தாயே, எந்த முன் ஜென்மத்தில் செய்த பாவமோ எங்கள் குடும்ப வறுமையின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. தினமும் என் கணவரும் ஒரே பிள்ளையும் ஊருக்குள் சென்று பிக்ஷை பெற்று வருவார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அரை வயிற்று கஞ்சியாவது குடிக்கின்றோம். இன்றும் அதற்குத்தான் அவர்கள் போயிருக்கிறார்கள் என்றார். பார்வதி தேவி மனம் கனிந்து, பெண்ணே, நான் சொல்கிற பூஜையை தவறாது செய்தால் உங்களது வீட்டில் வறுமை நீங்கி வளமை கொழிக்கும் என்றவுடன், அப்பெண், அவ்விதமே செய்கிறேன் தாயே, விவரம் தெரிவியுங்கள் என்று தேவி முன் பணிந்தார். பார்வதி தேவி, இதனை சம்பத் சுக்கிரவார விரத பூஜை என்று சொல்வார்கள். இதனை 5 வருடங்கள் தொடர்ந்து செய்தால் சகல பாக்கியமும் உண்டாகும். பூஜை நடத்த வேண்டிய விதத்தை சொல்கிறேன் கேள். முதல் வருடம் புத்திரன் உண்டாவதற்கு பூரண கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அது எப்படி எனில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு செம்பு நிறைய சுத்த ஜலம் வைத்து அதற்கு பக்கத்தில் கூம்பு வடிவத்திலோ அல்லது முகம் வடிவத்திலோ மஞ்சளில் அம்மனை பிடித்து வைத்து அல்லது மஞ்சள் கொம்பின் குறுக்கே முளைத்திருக்கிற மஞ்சளை வைத்து அம்மனை அதில் ஆவாகனம் செய்து பூஜை செய்ய வேண்டும். இப்பூஜையை ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று எந்த கலசம் வைக்கிறீர்களோ அந்த கலசத்தையே அந்த வருடம் முழுவதும் வைக்க வேண்டும். வருடத்தின் நடுவில் வேறு கலசத்தை மாற்றக்கூடாது. 2வது வருடம் சம்பத்து பெருகுவதற்கு சந்தனக்கல்லின் மேல் அம்மனை குறிப்பிட்டது போல் மஞ்சளில் ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும். 3வது வருடம் பாக்கியங்கள் பெருகுவதற்கு பால் கலசம் அல்லது செம்பு நிறைய பாலில் பூரண கலசம் வைத்து மேல் சொன்னபடி அம்மனை ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும். 4வது வருடம் ஆயுள் வளருவதற்கு படி நிறைய அரிசி வைத்து அதன் மேல் மஞ்சள் அம்மனை ஆவாகித்து பூஜை செய்ய வேண்டும். 5ஆம் வருடம் மாங்கல்யம் பெறுவதற்கு வெற்றிலையின் பின்புற காம்புகள் வெளியே இருக்குமாறு செய்து அதன் மேல் மஞ்சள் அம்மனை வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் முடிந்தால் 5 சுமங்கலி பெண்களை சாப்பிடச் செய்து அனுப்புதல் உத்தமம். இல்லையெனில் 5 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது அவசியம். கடைசி வெள்ளிக்கிழமை அன்று 5 சுமங்கலிகளை சாப்பிடச் செய்து ஒவ்வொருவருக்கும் புஷ்பம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், தட்சிணை முதலியவைகளை ஒரு முறத்தில் வைத்து இன்னொரு முறத்தினால் மூடி ஒரு ரவிக்கை துண்டுடன் கொடுக்க வேண்டும். வசதி இருந்தால் புடவை வாங்கி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரவார விரத பூஜையை இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் நான் உனக்கு எடுத்துக் கொடுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து 5 வருடமும் விரதம் இருந்து பூஜித்தாயேயானால் உனக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்கு முதல் பூரண கலசம் வைத்து பூஜை எடுத்துக் கொடுத்தாள் அம்பாள். அந்த பெண்ணும் வெகு சந்தோஷத்துடன் பூஜை செய்து முடித்தாள். பூஜை முடிந்ததும் அப்பெண்மணி தேவியிடம், தாயே, என்னால் முடிந்தவரை விருந்து வைக்கின்றேன், இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று வேண்டினார். தேவி சரியெனவும் அவள் உள்ளே சமையல் செய்ய சென்றார். பார்வதி தேவி அங்கே ஒரு பானையிலிருந்து ஒரு பிடி அரிசியை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் அக்ஷய அக்ஷய என்று சொல்லியவாறே போட்டாள். அதன் பொருள் என்றும் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதாகும். அப்பாத்திரம் உடனே அரிசியால் நிறைந்தது. தேவி வெளியே சென்று இறைவனுடன் சேர்ந்து கைலாயத்திற்கு திரும்பினாள். பிக்ஷைக்கு சென்றிருந்த வீட்டு பெண்மணியின் கணவனும் பிள்ளையும் வீடு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது வீட்டின் அமைப்பே மாறியிருப்பதை கண்டு வியப்பு அடைந்தார்கள். சமையலை முடித்துக் கொண்டு திரும்பிய அப்பெண் வீட்டில் எல்லா பண்டங்களும் நிரம்பி வழிந்திருப்பதை கண்டு அதி ஆச்சரியம் அடைந்தார். வந்திருந்த சுமங்கலி சாட்சாத் லோகமாதாவே என்பதையும் புரிந்து கொண்டார். நடந்த விற்த்தாந்தங்களை கணவனிடம் கூறினார். அனைவரும் தேவியை பலவாறாக துதித்தார்கள். வறுமையில் வாடிய குடும்பத்திற்கு ஏற்பட்ட வளம் பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவி அரண்மனைக்கும் எட்டியது. மகாராணியே நேரில் வந்து வீட்டு பெண்மணியை சந்தித்து அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான விவரங்களை தெரிந்து கொண்டு புத்திர பாக்கியம் பெறுவதற்காக தானும் அதே போல் சம்பத் சுக்கிரவார பூஜையை அனுஷ்டிக்க தீர்மானித்தார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வீட்டு பெண்மணியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பி தவறாது சம்பத் சுக்கிரவார பூஜையை முறைப்படி செய்ய தொடங்கினார். முதல் ஆண்டே அவளுக்கு புத்திர சந்தானம் வாய்க்கப் பெற்றது. வருட கடைசியில் அரசிக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறக்க மன்னனும் தனக்கு வாரிசு உதித்தான் என்று மனம் நெகிழ்ந்தான்.
அரச தம்பதியினர் ஈசனையும் இறைவியையும் மாயார துதித்தும் வழிபட்டும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். பிறகு 12 காலம் அவர்கள் சகல நலன்களுடன் வாழ்ந்திருந்தார்கள். இந்த சம்பத் சுக்கிரவார விரத பூஜையின் மகிமையை கேட்டாலோ ஒருவருக்கு கூறினாலோ விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் என்பதாக சாட்சாத் அம்பாளுடைய வாக்கு. அப்படிப்பட்ட இன்றைய தினம் இந்த விரத மகிமையை பதிவிடப்பட்டிருக்கு. இன்றைய தினம் கேட்க வேண்டிய சகல சௌபாகியங்களையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய சௌபாகிய லட்சுமி ஸ்தோத்திரத்தையும் இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம். முடிந்தவர்கள் இந்த மாதத்தில் ஆரம்பியுங்கள். கட்டாயம் மகாலட்சுமி அனுகிரகம் செய்வார். நம்மளுடைய கஷ்டம் அனைத்தையும், கடன் அனைத்தையும், வறுமை அனைத்தையும் நீக்கி சகல சௌபாகியங்களையும் வழங்குவார். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதிஹி. शुद्ध लक्ष्म्यै बुद्धि लक्ष्म्यै वरलक्ष्म्यै नमो नमः। नमस्ते सौभाग्य लक्ष्म्यै महालक्ष्म्यै नमो नमः। वचो लक्ष्म्यै काव्य लक्ष्म्यै गानलक्ष्म्यै नमो नमः। नमस्ते शृंगार लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। धनलक्ष्म्यै धान्य लक्ष्म्यै धरालक्ष्म्यै नमो नमः। नमस्ते ऐश्वर्य लक्ष्म्यै महालक्ष्म्यै नमो नमः। गृहलक्ष्म्यै ग्रामलक्ष्म्यै राज्यलक्ष्म्यै नमो नमः। नमस्ते साम्राज्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। शांति लक्ष्म्यै दान्ति लक्ष्म्यै क्षान्ति लक्ष्म्यै नमो नमः। नमोस्त्वात्मानंद लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। सत्यलक्ष्म्यै दयालक्ष्म्यै सौख्यलक्ष्म्यै नमो नमः। नमः पाद्योव्रत्यलक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। गजलक्ष्म्यै राजलक्ष्म्यै तेजोलक्ष्म्यै नमो नमः। नमः सर्वोत्कर्षलक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। सत्त्वलक्ष्म्यै तत्त्वलक्ष्म्यै बोधलक्ष्म्यै नमो नमः। नमस्ते विज्ञान लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। स्थैर्य लक्ष्म्यै वीर्य लक्ष्म्यै धैर्य लक्ष्म्यै नमो नमः। नमस्ते त्वौदार्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। सिद्धि लक्ष्म्यै ऋद्धि लक्ष्म्यै विद्या लक्ष्म्यै नमो नमः। नमस्ते कल्याण लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। कीर्ति लक्ष्म्यै मूर्ति लक्ष्म्यै वर्चो लक्ष्म्यै नमो नमः। नमस्ते त्वनंत लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। जप लक्ष्म्यै तपो लक्ष्म्यै व्रत लक्ष्म्यै नमो नमः। नमस्ते वैराग्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। मंत्र लक्ष्म्यै तंत्र लक्ष्म्यै यंत्र लक्ष्म्यै नमो नमः। नमो गुरु कृपा लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। सभा लक्ष्म्यै प्रभा लक्ष्म्यै कला लक्ष्म्यै नमो नमः। नमस्ते लावण्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। वेद लक्ष्म्यै नाद लक्ष्म्यै शास्त्र लक्ष्म्यै नमो नमः। नमस्ते वेदांत लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। क्षेत्र लक्ष्म्यै तीर्थ लक्ष्म्यै वेदी लक्ष्म्यै नमो नमः। नमस्ते संतान लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। योग लक्ष्म्यै भोग लक्ष्म्यै यज्ञ लक्ष्म्यै नमो नमः। क्षीरार्णव पुण्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। अन्न लक्ष्म्यै मनोलक्ष्म्यै प्रज्ञालक्ष्म्यै नमो नमः। विष्णुवक्षो भूषलक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। धर्मलक्ष्म्यै अर्थलक्ष्म्यै कामलक्ष्म्यै नमो नमः। नमस्ते निर्वाणलक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। पुण्यलक्ष्म्यै क्षेमलक्ष्म्यै श्रद्धालक्ष्म्यै नमो नमः। नमस्ते चैतन्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः। भूलक्ष्म्यै ते भुवर्लक्ष्म्यै सुवर्लक्ष्म्यै नमो नमः। नमस्ते त्रैलोक्य लक्ष्म्यै मगालक्ष्म्यै नमो नमः।
மகாலட்சுமியை ஜனலட்சுமியை தபோலட்சுமியை நமோ நமக. நம சத்யலோகலட்சுமியை மகாலட்சுமியை நமோ நமக. பாவலட்சுமியை விருத்திலட்சுமியை பவ்யலட்சுமியை நமோ நமக. நமஸ்தே வைகுண்டலட்சுமியை மகாலட்சுமியை நமோ நமக. நித்யலட்சுமியை சத்யலட்சுமியை வம்சலட்சுமியை நமோ நமக. நமஸ்தே கைலாசலட்சுமியை மகாலட்சுமியை நமோ நமக. பிரகிருதிலட்சுமியை ஸ்ரீலக்ஷ்மியை ஸ்வஸ்திலக்ஷ்மியை நமோ நமக. நமஸ்தே கோலோகலக்ஷ்மியை மகாலட்சுமியை நமோ நமக. சக்திலக்ஷ்மியை பக்திலக்ஷ்மியை முக்திலக்ஷ்மியை நமோ நமக. நமஸ்தே திரிமூர்த்திலக்ஷ்மியை மகாலட்சுமியை நமோ நமக. நமஸ்சக்ர ராஜலக்ஷ்மியை ஆதிலக்ஷ்மியை நமோ நமக. நமோ பிரம்மானந்தலக்ஷ்மியை மகாலட்சுமியை நமோ நமக. ரொம்ப அற்புதமான ஸ்துதி, ரொம்பவும் சக்தி வாய்ந்த விரத மகிமை. கட்டாய பிரியாவள பேருக்கு பகிருங்கள். அவர்கள் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் ஒரு முறை கேட்டு அம்பாளினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோட பிரியாவள பேருக்கு பகிருங்கள். பயனும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி.